செக்காலம் கொடுக்க வேண்டாம், கேஷாக கொடுத்துருங்க. திருப்பூர் மாநகராட்சி நம்ம ரசிகர் மேயர். அப்படியா? எங்கள் ரசிகர் வந்து மாநகராட்சி மேயர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் நொய்யல் பண்பாட்டு அமைப்பின் சார்பாக நடைபெறுகிற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தமுத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்கார பேசுவோக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தமுத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்கார பேசுவோக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி ஊட்டி கிட்டு மாயவரம் போற மச்சான். மாயவரம் நானும் மாறேன் போவோமா வச்சான். மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பார்ப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்த்து மானே நீ கூட இருந்தா ராமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. இந்த ராமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையிலே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையிலே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. மனிதனின் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு ஒண்ணு நிசந்தா மனசுல என்ன பொய்யையும் புரட்டையும் ஒண்ணு ஒண்ணு புதுசா பொண்ணு. அட சொன்னதை சொல்லவா, சொல்லாமல் என் வழி செல்லவா. அவனைத்தான் நம்புறேன் அல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். ஆளகந்தா அழலுக்கு தகப்பா வணக்கமுங்க. வணக்கமுங்க, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்டு உங்கள் அலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா கணக்கில் மறைக்கும். நீ உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும். நீ உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும். சபை ஆடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும். காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். கொட்டா தீட்டனோ தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம்.
கைத்தட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் எப்ப தட்டுறதுன்னு நிறுத்தினா தானே தெரியும். நம்ம எப்ப பாடுறோம் எப்ப நிறுத்தணும்னு தெரியும், நிறுத்திட்டோமான்னு தெரியாது. அதனால அவங்களும் வெயிட் பண்றாங்க. நீங்க நிறுத்துறாங்களா பாடுறாங்களா என்ன பேசுறாங்க என்ன அப்படின்னு கைத்தட்டிய அனைவருக்கும் நன்றி வந்து வாய்ப்பு நன்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம் சொல்ல முடியாது. அதனால ஆரம்பிச்சிருக்கேன். சினிமாவில் ஆமா முதல்ல நன்றின்னு போடுவாங்க, ஆமா கடைசியில வணக்கம் போடுவாங்க. இதே சினிமா. நம்ம காதுல பூச்சத்துல போற வணக்கம் பாங்க. ஓஹோ. நம்ம பண்பாடு என்னன்னா முதல்ல வணக்கம். அது போற போக்க வைக்க முடிச்சு வணக்கம் சொல்லுங்க. அதையும் பாட்டு பாட சொல்லி இருக்கேன். ஏன்னா நம்ம அப்படிதான் எதா இருந்தாலும் பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து பாட்டிலேயே செத்த நாடு நம்ம நாடு. நம்ம நாடு பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளர்ந்து பாட்டிலே. இது ரொம்ப ஃபேமஸ் தான் பாட்டு. எல்லாத்துக்கும் நான் சொல்றது பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து. அதுதான் சொல்றேன் பாட்டில். நான் சொல்றது பாட்டுல, நாங்க சொல்றது பாட்டு. நேற்று ஒரு நாள் லீவ் விட்டதுக்கு படாத பாடு போட்டாங்க. என்ன பாடு? திருப்புரை சம்பிச்சு வச்சாங்க. எல்லாரும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் பாட்டு பாடுறது நம்ம தான். எப்படி சொல்றா? பிறந்தோட தாலாட்டு, அதுக்கப்புறம் காது குத்துனா பாட்டு, அதுக்கப்புறம் சடங்கு சுத்தினா பாட்டு, அதுக்கப்புறம் நாத்து நட்டா பாட்டு, அதுக்கப்புறம் வண்டி ஓட்டினா பாட்டு, அதுக்கப்புறம் தண்ணி இறைச்சா பாட்டு, அதுக்கப்புறம் கருதடிச்சா பாட்டு, அதுக்கப்புறம் கடைசியில செத்தா பாட்டு. எல்லாத்துக்கும் பாட்டு பாடுறவே. நடுவுல ஒரே ஒரு விசேஷத்துக்கு நம்மளால பாட்டு பாடணும். எதுக்கு? பிறந்து தாலாட்டு, காது குத்து, சடங்கு, கல்யாணம் எல்லாத்துக்கும் பாடி இருப்பான். ஆமா. ஒரே ஒரு விசேஷத்துக்கு பாடல. எதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் நைட் முதலில் அதுக்கு நம்மளால பாட்டு பாட மாட்டோம். அதுக்கு மட்டும் பாட்டு பாடல. அன்னைக்கு பாட்டு பாடினா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? ரெண்டு லூசுகள் அனுப்பி வச்சிருக்கேன் பாடுறா. பாட்டு நல்லா லுல்லுன்னு சொல்லிட்டு சினிமாவில் போடுவாங்க. மடி மீது தலை வைத்து இடியும் வரை தூங்குவோ. 30 வருஷம் ஆனாலும் புள்ள விட்டு இருக்காது. ஆமா, அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பாட்டு பாடல. ஆமா, நீ பாடுறியா? அதுக்கு பாட்டு பாட மாட்டேன். தாலாட்டு. நம்ம சினிமாவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிலாம் இதெல்லாம் இப்பெல்லாம் தமிழர் கல்ச்சர்ல இவ்வளவு நிறைய உள்ள வந்து தெரிஞ்சிருச்சு. ஆமா, தமிழர் பண்பாட்டுல இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்குன்னா இப்ப பழம் வாங்கி வைக்கிறாங்க. ஆரஞ்சு பழம், திராட்சை. அந்த திராட்சையை எடுத்து இந்த கண்கள் போல் உன் திராட்சை இருக்கிறது, இந்த இதை போ அப்படி இருக்கிறது முகத்தை சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? என்ன சொல்லுங்க? சரியான லூசு கட்டி வச்சிருக்காங்க இவ்வளவு கடை நம்மள. சினிமால ஓகே. அவர் சில வீட்டுல அன்னாசி பழத்தை வாங்கி வைக்கிறாங்க. அன்னாசி பழத்தையா? எப்ப ஜீவி எப்ப திம்பான். ஆனா பரவாயில்ல, நம்ம புதுக்குடி பக்கம் பலாப்பழத்தையே வாங்கி வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு கப்ல எண்ணெயை வச்சா விடிய விடிய எண்ணெயை தடவி கையில நீயும் பொம்மை நானும் பொம்மை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாட முடியுமா? நம்ம பண்பாட்டுல அப்படி இல்ல. இல்ல, தாலாட்டு பாடுவான். எல்லாத்துக்கும் பாட்டு. பிறந்தோட தாலாட்டு. ஆராரோ ஆரிரரோ எங்கண்ணே ஆராரோ ஆரிரரோ. எங்க அம்மா பாடும் போது நான் கேட்டு வந்துருவேன். எல்லாரும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான் அப்படிதான் தாலாட்டு பாடுவாங்க. இப்ப இருக்க பொம்பளை அப்படியே தாலாட்டு. இப்ப எப்படி தாலாட்டு? உங்க அப்பா சனியா வாராம் தூங்கு, அவ்வளவுதான். சனிய இப்ப ரொம்ப எஜுகேட்டட் படிச்ச பொம்பளை ரொம்ப படிச்சிருச்சுன்னு வச்சுங்க. ரொம்ப படிச்ச பிள்ளைங்க எப்படி தாடுது? உள்ள நாய் வருது, புருஷன் வரான். இது என்ன சொல்லுது? புள்ள தூங்கணும் போக இருக்கு. நாயை சொல்லுதா புருஷனை சொல்லுதான்னு தெரியல. எல்லாம் மாறி போச்சு. இப்ப தாலாட்டு பாட தெரியல. தாலாட்டு தெரியல. இப்ப தாலாட்டா எப்படி இருக்கு குடும்பத்துல? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆராரோ ஆரிரரோ அப்படிதானே தாலாட்டும். ஆமா. ஆனா ஒரு தாலாட்டு பாடுறாங்க பாருங்க. ஆரிராரிரோ ஆராரோ ஆரிரரோ. எனக்கு என்னமோ பண்ணுது. என்னமோ பண்ணணும் தான் அப்படி பாடுறாங்க. என்னமோ பண்ணணும் தான். ஆமா ஆமா, அப்படி தாலாட்டு. தாலாட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தாலாட்டாங்க. ஆமா, 30 வருஷம் தாலாட்டுனாங்க. தாலாட்டுங்கிறது இப்படித்தான் தாலாட்டுவாங்க. ஆமா, இப்படி தாலாட்டுவாங்க. நம்ம ஆட்டம் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆட்ட கலைகள் 2 நாளா நம்ம பண்பாட்டு இதுல ஆட்ட கலைகள். கருப்புசாமி ஆனது கூட ஒரு கலைதான். கலைதான் கருப்பு, அது ஒரு கலைதான். மல்டி செல்வா அருமை அலண்டிக்காம ஆடினாப்ல. ஆமா, சூப்பரா பண்ணாப்ல. ஆமா, அருமை ஆடினாப்ல கருப்புசாமி ஆட்டம். அதை பார்த்துதான் இங்க ஆட்டம் வருது. ஆஹா. இப்ப சாமியார் எப்படி ஆடுவாங்க? சாமியார்லாம் எங்க ஊர் பக்கம்லாம் ஆம்பளையார் சாமி ஆடுவார். எப்படி ஆடுவாங்க? அது எங்க சித்தப்பா தான் சாமி ஆடுவார். உங்க சித்தப்பாவா? நீதான் பூசாரி, உங்க அண்ணன் பூசாரி. ஆமா, இப்ப சித்தப்பா சாமி ஆடினா அன்னைக்கு சாமி ஆடி வர்றாரு. ஒரு
அம்மா தண்ணி கொண்டாந்து ஊத்த வருது. தண்ணி கொண்டாந்து ஊத்த வந்தா ஊத்தாத. ஏன் சாமி? செல்போன் நனைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது செல்போன் 20,000 செல்போன் இல்ல. செல்போன் 20,000 செல்போன் கட்டக்கா. இதே ஆம்பளை சாமி வந்தா பாருங்க, சாமி ஆடையில ரோட்டை மறிச்சு ஆடுவார். ஆமா, அதே சாமி பொம்பளையாளுக்கு வந்துடும். பெண்களுக்கு வந்து எப்படி சாமி ஆடும்? எல்லாரும் பாத்துக்க தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க. ஒரே மாதிரி ஆடுவாங்க. என்ன சாமி அங்கனி ரவுண்டு கட்டுது? சாமியே உள்ள போனாலும் பெண்கள் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியல. அதுதான் போயிருக்கிறது சாமி. உள்ள ரொம்ப கையை தூக்கி அணிஞ்சுன்னு வச்சுக்க. நம்ம என்ன செய்வேன்? கான்சியஸாவா ஆடுது. உள்ள போய் இப்படியே சைடுல போய் வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப இந்த ட்ரோல் வருது பத்தியா? அது மாதிரி சைடுல வீடியோ எடுக்கிறான். ஆடிட்டே இருக்கல இப்படியே எடுத்துட்டு பாவமா சாமியே உள்ள பெண்கள் வட்டத்தை விட்டு வெளில வர முடியும். ஆட்ட கலைகள் ஆட்டம். ஆமா, இப்படி இப்படித்தான் ஆடுவான். ஆமா ஆமா ஆமா. நம்ம ஆட்டம்லாம் எப்படி இருக்கும்? நம்ம ஆட்டம்லாம் எப்படி இருக்கும்? ஓஹோ, கரகாட்டம் ஆடுவான். எப்படி ஆடுவாங்க? கரகாட்டம் பார்த்திருப்பீங்க. எப்படி ஆடுவாங்க? தொடங்கையில இப்படித்தான் இருக்கும். எப்படி? ஒயிலாட்டம் ஆடுவாங்க. ஒயில் எப்படி இருக்கு? தென் மாவட்டத்துல கும்மி அடிப்பாங்க. கும்மி எப்படி அடிப்பாங்க? கும்மி ஆன வர்றத பாருங்கடி, அசைஞ்சு வர்றத பாருங்கடி, ஆன வர்றத பாருங்கடி, அசைஞ்சு வர்றத பாருங்கடி, இப்படிதான் இருக்கும். போய் தான் கும்மி இருக்கணும். அன்னைக்கு ஒரு ஊருக்கு முளைப்பாரி திருவிழாவுக்கு போயிருக்கோம். நடுவுல முளைப்பாரி இருக்கு. சரி, பொம்பளை பிள்ளைய பூரா சுத்தி நிக்குது. முளைப்பாரி சுத்தி இந்த பயல எல்லாம் வேடிக்கை பார்க்க நின்றுட்டு இருக்காங்க. தாவ நிக்கிற மாதிரி நம்மள மாதிரி யூத். முளைப்பாரி கும்மி எப்படி பாடுவாங்க? ஆன வரதுன்னு பாடணும்ல. ஆமா, இந்த பயல் இந்த பயல்களை பார்த்துக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைய பேசிக்குது. ஏன் சொல்லுது? ஏன் அழு வாழு வந்தா நடி நிக்கிறாடி யாரு கையை கட்டிக்க. ஏன் ஆளை காண முடியும்? அவன் நேரம் குவார்டர் போட்டு குப்புற கிடப்பான். குடிச்சாலும் நல்ல வெள்ளி. நானும் தான் குடிக்கிறேன், அடங்க மாட்டேங்குது. குடிச்சாலும் நல்ல. இப்ப இருக்க தமிழ்நாட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைய பூரா அப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சு. என்ன முடிவுக்கு வந்துருக்கு? குடிச்சாலும் நல்லவே நினைச்சாதான் தனக்கு கல்யாணமே நடக்கும். மாறி போச்சு. ஏன் ஊருக்குள்ள முன்னாடி எல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா, ஊர்ல 4 பேர் குடிப்பான். குடிச்சவன் வெக்கப்பட்டு தலையில துண்டை போட்டுட்டு தனியா போவான். அவங்க மாட்டக்கூடாது, அசிக்க. இப்ப அப்படியே தலையில குடிக்காத 4 பேர் தலையில துண்டை போட்டுப்பான். இவங்க மாட்டக்கூடாது. 8 மணி ஆகி போச்சு. எவன் கண்ணிலே மாட்டக்கூடாது. சாமி எஸ்கே போட விநாயகன் போயிடுறாங்க. ஆமா, இப்ப அந்த பிள்ளைய கும்மி அடிக்கணும். முளைப்பாரி கும்மி அடிக்கணும்ல. அவன் சும்மா இருப்பானா? அவன் இங்க வந்து சிக்னல் கொடுக்குறான். அப்படின்னு இந்த பிள்ளைய பாட்டை மாத்திச்சு. எப்படி பாருங்க கும்மி அடிக்கிற பாட்டை எப்படி மாத்திச்சு? அவன் சிக்னல் கொடுக்குறான். இந்த அடி கப்ப கிழங்கே, இந்த அடி காரக்கொல்லம்பே, இந்த அடி அச்சு முறுக்கு, இந்த அடி கருவாட்டு குழம்பே பாடு. உடனே 2 கிளை உள்ள வந்து லேட்டஸ்டா பாடுங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் பாட்டா பாடுங்கடி அப்படின்னா அந்த பாட்டு எல்லாம் கும்மி பாட்டு பாடுறாங்க. ஆமா, அந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? அப்படி என்ன பாட்டு? கண்ணதாசே ஏலேலோ காரக்குடி, ஏலேலோ காரக்குடி, ஏலேலோ பேரை சொல்லி ஏலேலோ ஊத்தி குடி, ஏலேலோ ஊத்தி குடி. இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி பாக்குறேன். 1/2 மணி நேரம் ஆச்சு கண்டுபிடிக்க. என்ன பாட்டு? கண்ணதாசன் காரக்குடி, பேரை சொல்லி ஊத்தி குடி, உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ணாமூடி நீச்சலடி, முருகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிசம். அவன்
அவன் சோசியலிசம் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சேர்ந்து குடிச்சாரு சோசியலிசம். இவன் படிக்கிறான். கண்ணதாசன் குடிச்சாரு கவிதையா கொட்டுச்சு. இவன் குடிக்கிறான் வாந்தி தான் கொட்டுது. கிட்ட போகல என்னடா அப்படி நாளுன்னு கேட்டா சரக்கு ரொம்ப அட்டு மாப்பிள்ள காப்பர்ன்றான். அவன் பிரச்சனை அவனுக்கு. இப்ப நம்ம ஆட்டங்கள்லாம் எப்படி? நம்ம ஆட்டம் கும்மி அடிச்சாங்க இப்படித்தான் அடிப்பான். ஒயிலாட்டம் இப்படித்தான் ஆடுவோம். தேவராட்டம் இப்படித்தான் ஆடுவோம். நம்ம கிராமிய நடனம் பூரா நம்ம ஆளுநர் மக்களோட ஆட்டம் பூரா நம்ம ஆட்டங்கள் பூரா இப்படித்தான் இருக்கும். போய் தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த டிவில சினிமாவில் ஆடுறாங்க பாருங்க, நின்ன இடத்துல நட்டுக்கே குதிக்கிறான். எப்படி குதிக்கிறான்? ஏன்னா நம்ம எல்லாம் பிறந்தோன்னா தொட்டியில போட்டு இப்படி ஆட்டினாங்க. ஆராரோ ஆரிரோ ஓஹோ அப்படின்னு. சரி, நம்ம வளர்ந்து பெரியாளாகி நம்ம ரிதமெல்லாம் இப்படியே இருக்கு. இப்ப டவுன்ல இப்படி தொட்டி ஆட்ட முடியாது. ஏன்? அடுத்த பிளாட்ல இடிச்சிடும். அதனால ஸ்பிரிங்க கட்டி இப்படி ஆட்டுறாங்க. இதெல்லாத்தையும் விட ஒரு சிறப்பான ஆட்டம். என்ன ஆட்டம்? கடைசியில செத்து தூக்கிட்டு போயில ஒரு ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க முன்னாடி. ஆமா, எல்லாரும் ஆடுவான். அது என்ன டான்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு வகையான டான்ஸ். ஆமா, அவன் போற லெவலுக்கு அவன் ஆடுவான். அது எப்படி? எப்படிடா? அடா நம்ம ஊர் பக்கம் ஆடையில பாருங்க, நம்ம ஏரியா பக்கம் ரோட்டை மறிச்சு இங்கே எங்கேயும் ஆடுவான். சென்னைக்கு வந்து பாருங்களேன், அங்க அடியும் வேற ஆட்டமும் வேற. அங்கேயும் சாப்பிடுங்க. என்ன அப்படி கேக்குற? நான் கேட்காத பயமா இருக்கு. வேண்டாம், எப்ப இப்படி சாப்பிடுறீங்க? சென்னையில அடிக்க வித்தியாசம் ஆட்டம் வித்தியாசம். எப்படி இருக்கிறா? அங்க என்ன போட்டுக்குள்ளே ஆடுறான். அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடினா காரை விட்டு அவனா ஏத்திட்டு போயிடுவான். டிராக்லயே ஆடி பழகி அப்படியே ஆடுறான். டிராபிக்லயே அப்படியே ஆடி பழகி. நம்முடைய ஆட்டங்கள், கலைகள், நம்முடைய கலைகள். ஆமா, பாட்டுகளை எடுத்து பாருங்க. பாட்டு நடவு நடையில பாட்டு பாடுறாங்க. நடவு போய் பாட்டு பாடுவாங்க. ஏ நன்னே 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 நானே நன்னே நானே நன்னே 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 நானே. மாட்டு வண்டி ஓட்டையில ஒரு பாட்டு பாடுறாங்க. மாட்டு வண்டி ஓட்டுமா பாடுவாங்க. எப்படி? மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம். மாடு என்ன தாளத்துல போதோ அந்த தாளத்துல பாட்டு பாடுறது. நடவு என்ன தாளத்துல இருக்கோ அந்த தாளத்துல பாட்டு. அப்படித்தான் அது கலையை பெறுது. அந்தந்த தாளத்துல அப்படி எப்படி பாடுவாங்க. கலைகள் இருந்துச்சு. ஆமா ஆமா. இப்போ எல்லாம் ஏதோ பாட்டுங்கிறாங்க. பாட்டு மாறி போச்சு. பாட்டு பயங்கரமா இருக்கு. எப்படி? இப்ப என்ன பெரிய சங்கீத கலாபுருஷன் விருதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, கலாபுருஷன் தானே பாட்டு பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? அதுலயும் யாரு இந்த பாட்டு பாடினா அவருக்கு விருது கிடையாது. அந்த பாட்டு அப்படி விருது கிடையாது. ஓஹோ, எதுக்கு சொல்லாம சொல்லணும். விருது கிடையாது. அது பாருங்க, என்ன அது பாட்டு பாத்தீங்கன்னா பாருங்க சவால். எப்படி? பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத காமிக்கிறாங்களே, அது என்ன? எதுக்கு உட்கார்ந்து 13 பேர் என்று இந்த பக்கம் காசு பிடிங்கிறாங்களா? அது என்ன? அது சபா மேனேஜரை பார்த்து அட்வான்ஸ் போக மிச்ச காசு. இந்த
அந்த இடத்துல தட்டுறாங்க. அதுக்கு என்ன 13 பேரை கிளப்புறது. இப்படி ஒரு ஆளை எங்க ஊர் பக்கம் சங்கிய கூட்டி வந்துட்டாங்க. ஐயோ உங்க ஒரு அட்டை கிராமம் விளையாடுறது அவரோட பக்கத்துல மனுஷன் மாங்கோட்டெல்லாம் எங்க ஊர்ல பெரிய கவுளு. ஒரு பஸ் வர்றதுக்கு ஊர்பட்ட பஸ் போகுது. ஒரு பஸ் 4 பேர் வந்து போயிட்டு எங்க ஊருக்கு. அதெல்லாம் இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல பஸ் போகாத கிராமங்களே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப உங்க ஊர் பக்கம் சங்கீத சபா கூட்டி வந்தாரா? அந்த மாதிரி கச்சேரி பண்ற வரை எங்க ஊருக்கு கூட்டி வந்துட்டாங்க. எங்க ஊர் உங்க அண்ணன் தர மச்சான் இருக்காரு. ஆமா அவர் தான் கூட்டி இருப்பாரு. அவர் தான் கூட்டி இருப்பாரு. திருப்பூர்ல சம்பாதிச்ச காசு ஊர்ல செலவு பண்றது. ஆமா ஆமா அவரை கூட்டி வந்தாங்க. அவர்களுக்கு சரி கூட்டி வந்தா சரியான கூட்டம் தான். பெண்கள்லாம் களை எடுத்துட்டு வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கு. இவர் வந்து ஆரம்பிச்சாரு. எப்படி ஆரம்பிச்சாரு? இவர் இப்படி ஆரம்பிச்சோன்னே ஊர்ல இருந்த நாயெல்லாம் சுதியோட ஆரம்பிச்சு. கரெக்டா எப்படி கரெக்டா பிடிக்குது. இவருக்கு சுதி பிடிக்குது. அது கொஞ்சம் வேற ஒரு நாய் எட்டத்துல வந்து இவர் சுதி பாஷை பாக்குறாரு. எத்தனை சுதி மாறுது. ஊர்ல நடுவுல உட்கார்ந்து ஒரு கிளவி அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அழுகுது ஊரே கேக்குது, யார் சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் என்னைய கூப்பிட்டு கேட்க சொல்றாங்க. நான் சொன்னதான் கிளவி எல்லாம் கேட்கும். கிளவி ரசிகமோட தலைவர்ல சொல்லி போட்டோம்ல நம்ம. பெண்களுக்கு பிடித்தவர்கள் தான் இந்த நாட்டை ஆள முடியும். நல்லா புரிஞ்சுக்க. கரெக்டா கேட்கிறாங்க. ஏன்னா பிரிபாஸ்ல போறோம். சரி அந்த கூட்டத்துல உட்கார்ந்து ஒரு கிளவி ஓடி கட்டி பிடிச்சு அழுது. அழுது எதுக்கு அழுகுறேன்னு கேட்டா 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கூட்டு வரல எனக்கு சீதனமா எருமக்கண்ணு குட்டி கொடுத்தாங்க. சரி அது ஒரு மழை காலத்துல இருந்து செத்து போச்சு. அது சாகும்போது இப்படியே தான் கத்திச்சு. அந்த கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துருச்சு. யார் நம்ம கலை என்ன? நம்ம கலை நம்முடைய விழாவோட சிறப்பே என்ன? இந்த விழாவோட சிறப்பு நாம் மறந்து கொண்டிருக்கிற நமது கலைகளை இங்கே எடுத்து சொல்வது. அதுதான் அதுதான் இந்த மேடை. அதுதான் இந்த மேடை. ஓஹோ இன்னைக்கு இருக்கிற லெவல்ல குழந்தைகள் குடும்பங்கள் எப்போ அவசர உலக செல்போன் படுத்துறாங்க. செல்போன் படுத்துற பாட்டு இருக்க அதிகமா எல்லாரு கையிலும் போன் இருக்கு. இருக்கட்டும் உள்ளதையில ரேகை இருக்கையிலேயே செல்போன் இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சு கீழே இறங்குனா நம்மளை பார்த்து ரொம்ப நல்லா இருந்து நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் தான் கேக்குறாங்க. நம்பர் தான் கேக்குறாங்க. பேரை கேட்கறதுல எதுவும் கேட்கறது. ஆமா. அப்புறம் நம்பரை சொன்ன பிறகு அது ஓகே கேட்கும். என்ன கேக்குது? இவனுக்கு ஒரு இந்த லூசு பேருக்கு ஒரு பேர் இருக்கு என்னன்னு கேக்குது. அப்புறம் தான் பேரே கேட்கும். நேம் கேட்கலாம். நம்பர் தான். செல்போன் உலகம் எல்லாருக்கையும் செல்போன் அவசரம். ஆமா போயிட்டே இருக்கா. செல்போன் படத்துல பாடு இருக்கு. ஏப்பா ஒரு நாள் பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணிக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவரு ஒரு ஓட்டாடுறா. நம்ம பையனுக்கு அப்படி சுட்டியா இருக்கான். ஆமா ஒரு பையன் கேட்டான். என்ன கேட்டான்? டிரைவருக்கு கண்டக்டருக்கு வித்தியாசம். நீ சொல்ல வேண்டியது டிரைவர் வண்டி ஓட்டுவார், கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாரு. அவன் சொல்றான் அதெல்லாம் இல்லையா. அப்புறம் என்ன தனித்தனியா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர். எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பயங்கரமான திருப்பூர் தான். எப்படி யோசிக்கிறாங்க. சின்ன பையன் அப்படி கேள்வி கேட்கறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் பாடம் நடத்துறாரு வாத்தியாரு. ராவணனுக்கு 10 தலை. சார் எங்க சார்? வெயிட் சார். வெயிட் சார். வெயிட் சார். அவன்றான் 4வது படிக்கிற பையன். 10 தலை இந்த வாக்கலையா இந்த வாக்கலையா சைட்லயா நட்டமுத்தலையா? ஏன்னா சைட்லன்னா பிறண்டு கொடுக்க முடியாத சிரமப்பட்டிருப்பாரு. நட்டமுத்தலன்னா 9வது தலையில சளி பிடிச்சுன்னா எப்படி மூக்கு சிந்து வருதுன்னு கேட்கறாங்க. பயலுக்கு அறிவோட இருக்காங்க. பயலுக்கு அவ்வளவு அறிவோட கேள்வி கேட்கறாங்க. நம்ம பயலுக்கு அறிவோட இருக்கணும்ல. அவ்வளவு அந்த பாடுபடுத்துறோம். ஐயப்பா ஐயோ தூக்கி வச்சுக்கிட்டு. ஆமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு அவன் பேசாம தூங்குறான். 5 மணி 6 மணி இருக்கு. வீட்டுல ஆயில் போய் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போய் டென்ஷன் ஆகும். குளி என் வீட்டுலதான் என் வீட்டுக்காரே அந்த பாடுபடுத்துவா. ஆமா வச்சு கிளம்பு எல்லாம் கிளம்பி வச்சு ஒரு லிஸ்ட் போடுறாங்க. ஆமா டிக் பண்றாங்க. என்ன ஹோம் ஒர்க் எழுதிட்டியா? எடிக். லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தாச்சு. லஞ்ச் டவல் எடுத்தாச்சு. வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் ஹோம் ஒர்க் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்து போயிடுறான். புத்தகத்தை மட்டும் வச்சுட்டு போயிடுறான். புத்தகத்தை அப்புறம் யார் கொண்டு போறது? அப்புறம் போன் வரும் செக்யூரிட்டி கொண்டு கொடுக்கணும்.
அம்மா தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளவு எடுத்துட்டு போறாங்க. ஆமா, அவ்வளவு எடுத்துட்டு போறான். ஓஹோ, அதான் நம்ம எல்லாம் படிக்கல, நம்ம அரசு பள்ளியில படிச்சோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம். அப்ப இன்னைக்கு இஸ்ரோ விஞ்ஞானி மறுபடியும் 6வது தடவை இஸ்ரோ விஞ்ஞானியா தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழர் சேர்க்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து, அதுவும் அரசு பள்ளியில படிச்சவர், எல்லாம் அரசு பள்ளி தான். அதான் பெருமை. ஆமா, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயில அப்படியா போனோம். நம்ம எல்லாம் பள்ளிக்கு போகும்போது எங்க அம்மா வீட்டு பாடம் எடுத்துட்டியா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா, அதை எடுத்துட்டியா, பாட்டு பாட்டு மஞ்சள் நன்னா கிளம்பி நடந்து போவோம். ஆமா, குறுக்க போயில எங்க அம்மா வயல்ல நிப்பாங்க. நிக்கும் போது அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன், எங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா, என்ன கிடைச்சு? ஒரே கேள்வியில படிச்சு வந்துட்டோம். ஒரே கேள்விதான் எங்க அம்மா கிட்ட. அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ரொம்ப என்ன கிடைச்சு? தட்டை எடுத்துக்கிட்டியா? ஏன் தட்டு எடுத்துனா மத்தியானம் ஒடியாந்துருவோம். எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டுல. ஏன் நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு சோற போட்டு காலையில பிரேயர்ல போய் வாங்கி விழுந்திருக்கேன் நான். ஆமா, நான் இருக்கையில எல்லாம் நான் படிக்கையில எல்லாம் இந்த காலை உணவு திட்டம் வரலையேன்னு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். நல்லா வாங்கி சாப்பிடாம போய் விழுந்திருக்கேன். அதை பார்த்து ஒண்ணு செஞ்சிருக்காங்க பாருங்க. எதுக்கு இதெல்லாம் பாருங்க? எதுக்கு? படிப்பு ரொம்ப முக்கியம். படிச்சு அதுதான் முக்கியம். எஜுகேஷன். இப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அங்க இருந்து இங்க வந்து நிறைய வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. படித்து ஒயிட் காலராக நாம் ஆகிவிட்டோம். லேபர்லா தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம படிச்சிருக்கிறோம், படிப்பு இருக்கு, அதுதான் சொல்றேன். ஆமா, நிதி இல்லைன்றாங்க. ஆமா, அது நம்ம அதுக்குள்ள போல. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில நிதி கொடுக்கணுன்றாங்க. ஆமா, நிதி. அதுக்கு என்ன கணக்கு தெரியுமா? என்ன கணக்கு? ஒரு சின்ன கணக்கு இருக்கு. சின்ன கணக்கு. 1970 எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு வந்துச்சு. ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? முதல்ல ஆம்பளைக்கு தான் பண்ணாங்க. எது ஒண்ணு கஷ்டமா இருக்கோ நைஸா பெண்கள்கிட்ட தள்ளி விடுறதுல இந்த ஆம்பளை மாதிரி கெட்டிக்காரங்க எதுவும் யாரும் கிடையாது. கெட்டிக்கார முதல்ல ஆம்பளைக்கு தான் அந்த பண்ணாங்க. குடும்ப கட்டுப்பாடு நைஸா தள்ளி விட்டாங்க. ஆமா ஆமா, எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. நம்ம ஆள் 70களிலேயே படிச்சிருந்தான். நம்ம படிச்ச தமிழ்நாட்டுல படிச்சிருந்தான். குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சொன்ன புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றணும்னு புரிஞ்சுக்கிட்டான். வடநாட்டுல படிக்கல. அவன் என்ன செஞ்சான்? பலூன் ஊதியம் உடைச்சிருக்கான். புரிஞ்சவங்க மட்டும் செஞ்சாங்க. அப்படி இல்ல, யாரோ பலூன் ஊதி உடைச்சதுக்கு நம்ம நஷ்டப்படுறோமே, அந்த வயிற்றுச்சல்ல தான் நான் இதெல்லாம் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணிக்கு பஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. அது பயங்கரம். எப்படி பஸ்ல தூங்குறாங்க? எப்படி தூங்குவாங்க உங்களுக்கே தெரியும். சில பேர் காலை தூக்கி 2 காலையும் இப்படி வச்சு தூங்குவாங்க. சில பேர் 3 வேர் சீட்ல அகட்டிட்டு உட்காந்துருவாங்க. பாத்தியா? சில பேர் இப்படி கை வச்சு தூங்குவாங்க. சில பேர் ஓரமா உட்கார்ந்து உள்ள வாங்க நினைக்கிட்டு. சில பேர் தூங்குறான்னு நினைச்சிட்டு இருப்போம், முன் சீட்ல கையை விட்டுக்கிட்டே இருப்பான். கையை விட்டா அந்த அம்மா சொல்ல, யாராவது தூக்கத்துல சாரி. பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணி. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளி இருக்கவனுக்கு ஒரு போன் வருது. நைட் 2 மணிக்கெல்லாம் போன் வருது. போன் வந்தா தான் நீ யூத்து. யாராவது கூப்பிட சொல்லு. 2 மணிக்கு போன் வருது. போன் எடுத்து மெதுவா பேசுது. எப்படி பேச சொல்ற? விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்ட பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பேசுது. எப்படி பேசுது? நோ ஓகே இவ்வளவுதான். நம்மளால ஆம்பளையார் பேசுறத பாத்தீங்களா? எப்படி பேசுவான்? பஸ்ஸ விட்டுட்டேன், மாட்டை கட்டி இருந்தாலும் கத்துற அந்த மாடு அத்துக்கிட்டே ஓடி இருக்கு. போனை எடுத்து சும்மா சொன்னாவே வீட்டுக்கு கேட்டிருக்கோம். இன்னும் சில பேர் பிச்சை எடுக்கிற மாதிரியே பேசுறது. நேரா போய் அப்படியே திரும்பினா இங்க கடை இருக்கும், அப்படியே வாங்கி மாத்தாயே பிச்சை இருந்தா பல டிசைன்ல போன். இன்னும் சில பேர் 3 வாரத்துல போன் வச்சுருக்கேன். ஆமா ஆமா, ஓகே வை அப்படின்னா என்ன? பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு வைக்கிறாங்க. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் அப்படித்தான் வைக்கிறேன். இந்த 3 வார்த்தையில போன வச்சாவே தெரியும் மனைவிட்ட பேசிட்டு வைக்கிறாங்க. கரெக்டா தெரியும். ஆமா ஆமா, எவ்வளவு மெதுவா பேச. பஸ் போயிட்டு நைட் 2 மணி பஸ் டிரைவர் தள்ளி நைட் 2 மணி போன் வருது. போனை எடுத்து மெதுவா பேசலாம்ல. ஆமா, எடுத்த வேத்துக்கலாம். ஹலோ டிரைவர் என்னமோ ஏதோ பிரேக் அடிச்சா வண்டி உடனே நின்னுச்சா? உடனே இந்த அப்பாவியா தூங்கிட்டு இருந்தா பாருங்க. ஆமா, ஒருத்தனுக்கு நெத்தி உடைஞ்சு, ஒருத்தனுக்கு மூக்கு உடைஞ்சு, ஒருத்தனுக்கு கால் உடைஞ்சு, ஒருத்தனுக்கு கை உடைஞ்சு, ஒருத்தன் கையை காணுங்கிறான், ஒருத்தன் புள்ளைய காணுங்கிறான். ஓஹோ, இந்த முன்சீட்ல கை விட்டு கையின்றான். ஆமா ஆமா, அப்ப 4 பேர் தூக்கத்துல கீழே இறங்கி ஓடிட்டான். கீழே இறங்கி ஓடி போயிட்டு பஸ் கவுந்துருச்சு. என் பொண்டாட்டிங்கிறான். இறங்கி ஓடிட்டான், பொண்டாட்டியை தேடுறான். ஒரே சத்தமா இருக்கு, ரத்தமா இருக்கு, என்னன்னு பாக்குறான். அவன் போன் வந்தவன பாக்குறான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? இங்க ஏதோ சத்தமா இருக்கு, அப்புறம் பேசலாம்.
அவனாலதான் பிரச்சனையே. நாட்டுல பிரச்சனை நடக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆமா, அது தன்னாலதான் நடக்குதுன்னு தெரியாம சில பேர் இருக்குமா பாருங்க. ஓஹோ, இந்த மருதகாசி ஒரு பாட்டு எழுதிப்பாரு. என்ன பாட்டு? நல்லா விளைஞ்ச வயல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முத்துன கருதெல்லாம் பேசாம தலை கீழே போட்டு பேசாம இருக்கும். முத்துன கதிரு. ஓஹோ, இந்த பகர் மட்டும் நீட்டிக்கிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லும். ஆமா, அதனால பயன் உண்டா? ஒண்ணும் பயன் இல்ல. அதனால பயன் இல்ல. நாட்டிலேயும் இப்படி பல பேர் இப்ப இருக்கிறாங்க. ஓஹோ, பாத்துங்க. எப்படி சொன்னார் மருதகாசி சொன்னாரு? என்ன சொன்னாரு? தரைய பார்த்து நிக்கிது நல்ல கதிரு, தன் தவற மறந்து வெளியே நீட்டுது பதறு. அதுபோல் அறிவு உள்ளவே அடக்கி கிடக்குறான் வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அப்படித்தான் நாட்டுக்குள்ள இருக்கிறது. குடும்பங்களா இல்ல. அதேப்பா படிக்கிறது இப்பெல்லாம் இங்க பேமா படிக்கிறான். ஆமா, இங்க ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காங்க. பெரிய விஷயம், நல்ல விஷயம். இந்த திருவள்ளுவர் தினம். ஆமா, திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் திருக்குறளை எப்படி படிக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? ஓடுறோம். அவர் நிக்க சொல்றாரு. அவரே நிக்க சொல்றாரு. ரெண்டு மார்க்குனால வேமாறி விட்டா. அவர் என்ன சொல்றாரு? மெதுவா போய் பாருங்களேன். ஒவ்வொரு ஸ்டாப்பா போய் அது ஒரு திருக்குறள்ங்கிறது மினி பஸ் மாதிரி. மினி பஸ் எல்லா ஸ்டாப்லயும் நிக்கும். நீங்களும் நின்று இறங்கி பாருங்க. ஆமா, தெய்வத்தால் ஆகாது பஸ் ஸ்டாப் இறங்க. டீ சாப்பிடுங்க. ஐயோ, தெய்வத்தால் ஆகாதுன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. என்ன செய்யறது? அடுத்த பஸ் அடுத்த ஸ்டாப் கிளம்பு போதா? ஆமா, எனினும் முயற்சி தன் மைவர்த்த கூலி தரும். அதான் வள்ளுவர். நின்று படிக்கணும். கற்க நிக்க கற்க கசடு அற கற்க. கசடு அறன்னா என்ன? படிக்கிறதுன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ள வச்சு குத்துறது. அப்படி இல்ல, வள்ளுவன் சொல்றான் அது இல்ல. அப்படின்னா அது கத்துக்கிறதுங்கிறது உள்ள இருக்க கசடு வெளியில போக கத்துக்கணும். அதுதான் காலங்காலமா நம்மளை எவ்வளவோ பிரிச்சு கசடுகளை ஏத்தி வச்சிருக்காங்க. மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்காங்க. கசடு போக கற்கணுமா? கசடு அற கற்க கற்றபின் நிற்க. ஆமா, அப்படிதான் படிக்கணும். ஆமா, படிக்கிறது பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. அடே அப்பா, எல்கேஜி யூகேஜி போற ஒரு மூட்டை அள்ளி கட்டி சுராசி பார்க்கும்போது இப்படியே போறானையா. அவன் படிச்சு பெரிய ஆகி பட்டா அவங்க இப்படி வேலை கிடைக்க போறது இல்லை. அதனால கூட்டத்துக்கு பொழைச்சிக்கிறான்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம்னு நினைக்கிறேன். காலேஜ் போற பையன் ஒரே ரோட்டு கொண்டு போறானே, அது பஸ்ல சீட்டு போட படிப்புக்குள்ள கூட புத்தகம் ஓடிட்டு அது சீட்டு போட்டு அந்த சீட்ல அவனும் உட்கார மாட்டான். அவன் சீட்டு போட்டு கீழே நிப்பான். பொம்பளை பிள்ளை வரும், அதுல உட்கார சொல்லிருவான். இவன் கம்பியை புடிச்சுட்டு தொங்கிட்டே வருவான். லேசா கைப்பட்டோன்னு பாட்டு பாடுவான். எப்படி பாடுவாங்க? மலையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிற குழு குழு தென்றல் காற்று சில நேரம் திரு 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 திருவிழப்பட குடிக்கிறேன். அப்படி போகுது. குடும்பங்கள் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியில பேசிக்கிற குடும்பத்துல 10வது படிக்கிற பையன் பேச மாட்டேங்கிறான். 10வது படிக்கிற பையன் பெத்த புள்ள அப்பாட்ட பேசுறானா அம்மாட்ட பேசுறானா? என்ன பேசுறான்? கண்ணாடியை பார்த்தா பேசுறான். கண்ணாடி வழியா தான் பேசுறான். என்ன பேசுறான்? அந்த ஆள்கிட்ட சொல்லுமா, புருஷன்ட்ட தான் அப்பன்டா. உனக்கு புருஷன் அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பன். விடு, அதுக்கு முறை எல்லாம் பேசுவேடா. 1000 ரூபாய் கேட்கிறேன், 1.5 மணி நேரம் பேசுறாருமா. இல்லை, ஒரே வார்த்தையை முடிக்க வேண்டாம். 1.5 மணி நேரம் பேசுற மாட்டாங்க. காசு இல்லாம சொல்லிப்பாரு. புத்தி சொல்ற நிறுத்த சொல்லு. அப்போ புத்தி சொல்லாம அடுத்த காரணம் சொல்லுவேன். எனக்கு சொல்ற புத்தியில அந்த ஆள் பொழைச்சிருக்கலாம். இப்போ போயிடுறான். புருஷன் முன்னாடி மட்டும் நல்லா பேசிக்கிறோமா? இங்க இருக்க எல்லாரும் மனசாட்சியோட அம்மா இப்ப நாங்க சொல்றத கேளுங்க. நாளைக்கே ஒரு ரெக்கார்டரை போட்டு காலையில இருந்து நைட் வரை வைங்க. 10 வார்த்தையை தவிர எந்த குடும்பத்திலயும் யாரும் பேசிக்கிறது இல்லை. புருஷன் முன்னாடி அவ்வளவுதான் பேசு. அப்படின்னு வார்த்தை பேசுறாங்க. எங்க என்ன ஏன் எதுக்கு இருக்கட்டும். வா இரு, கொட்டிக்க, சாப்பிடு, திரி, படு, சுத்து, மொத்தமே இவ்வளவுதான். இவ்வளவுதான் வீட்டுக்குள்ள பேசிக்கிறது சந்தோஷம். பேசணும்ல, மனசு விட்டு பேசணும். பேசுவதால் மொழி வளர்கிறது. மொழி ஆமா எங்கெங்கயோ கடந்து வந்திருக்கோம். மொழி ஆமா 3000 வருஷம் தான் தொல்காப்பியத்துக்கு. அது இலக்கணம். இலக்கண நூலுக்கு வேணும்னா அப்புறம் மொழி எப்போல இருந்து வந்திருக்கு. ஆமா, அடே அப்பா, ஆமா
நம்மளை பத்தி நமக்கே தெரியல. அதாங்க நம்மளை பத்தி நமக்கே தெரியல. எதுக்கு இந்த விழா? ஆமா, தமிழன் தமிழ் மொழியோ தமிழர்களோ நேத்து முந்தா நாள் வந்த இனம் அல்ல இது. இனம் அல்ல இது. இங்க இருந்து தான் தோண்டிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப சிந்து வெளியிலையும் நம்மால தான் இருந்திருக்கிறாங்கிறது உண்மையாகி போச்சு, உறுதியாகி போச்சு. ஆமா, திராவிட நாகரிகம் தான் சிந்து வெளியில இருந்தது. கீழடி இருக்கிறது அதான். அதான் சொல்லுது. ஆமா, அவ்வளவுதான். 6 லட்சம் வருஷங்கிறாரு அமர்நாத். ஆமா, நம்மளா கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். 6 லட்சம் வருஷம் அப்படிங்கிறாங்க. 6 லட்சம் வருஷம். நம்ம எந்த மொழி என்னென்னமோ சொன்னா அது ரொம்ப சூப்பர், நல்லா சொல்லுங்க அப்படின்றான். சூப்பரா சொல்லுங்க. यन्तु नदयो वसन्तु भजन्याः शिल्पणा ओषधयो भून्तु अन्नवधां मोदनवधां आमीक्षवधां येषां राजा भूयाशं मोदनमुद्ब्रूदे परमेशिवा परमायमेनं श्रियं भवयति मा सदादमुदत्वथा सम्यक्त्यक्तवरदा भूत्वा वाचं वदतपत्रया ब्रह्मार्पणं ब्रह्महवे ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्महवे दणगं दैवं ब्रह्मकर्मसमाधिना ॐ शगना भवतु शगनौ पुनक्तु शगवीर्यं करवावहै तेजस्विनावदीदमस्तु विद्विषावहै ओम शांति शांति शांति. அந்த சாந்தி யாரு? சாந்தி வேற ஒண்ணும் இல்ல, அமைதி கொண்டு. மொழிக்கு நம்மளுடைய மொழிக்கு இருக்க சிறப்பு இருக்குல்ல. ஆமா, எவ்வளவு சிறப்பு சிறப்பு. ஆமா, எவ்வளவு. எப்படி எல்லாம் பாருங்க, பிள்ளைக்கு சோறு ஊட்டுறோம். ஆமா, இப்போ எல்லாம் செல்போனை காட்டியே ஊட்டுறோம். தயவு செய்து அதை மட்டும் செய்யாதீங்க. செல்போனை கட்டி சோறு வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. வாயை அசிக்கிற பார்த்தே அது சாப்பிடும். ஆமா, நம்மளா இங்க அங்க பேசி யாக்கா போனை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. வாய்க்குள்ள ஒண்ணு போகுது, மூளைக்குள்ள ஒண்ணு போகுது, ஏதோ ஒண்ணு போகுது. அப்படி சோறு ஊட்டுறோம். ஊட்டாதீங்க. ஆனா நம்ம ஆளு சும்மா சொல்லல. பொம்பளை இன்னைக்கு பாருங்க கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, ஏய் சாப்பிடு, இல்லாட்டி பூச்சாண்டி வர்றான் புடிச்சு கொடுத்துருவேன். பூச்சாண்டினா அவ்வளவு பெரிய ஆளா? பூச்சாண்டினா பேய் பிசாசுக்கு இல்ல. அப்புறம் எப்படி பூச்சாண்டி? வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடு நின்னு இலையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க குந்தன் வீரத்தை கொழுந்திலேயே எள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. பூச்சாண்டினா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதுக்குள்ள ஒரு வரலாறை நம் பெண்கள் கடத்திட்டே வந்திருக்காங்க. காலங்காலமாக பல நூறு ஆண்டு கால வரலாறு கடத்திட்டு வராங்க. ஒரு சொல்லுக்குள்ளயா பூச்சாண்டி எழுதி வச்சு இல்ல, வாய் வழியா வரலாறு கொண்டு வரவன் தமிழன் பூச்சாண்டிங்கிற சொல்ல இன்னைக்கும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 8000 சமணர்களை கழுவிலேற்றி கொன்று சைவ மதத்தை பரப்புவதற்காக சைவ குறவர்கள் ஊருக்குறா வந்தாங்க. ஊருக்குள்ள வந்தாங்கன்னா வித்தியாசமா இருப்பாங்கல்ல. அவங்க எப்படி வருவாங்க? பூச்சி பூசிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு வள்ளி திருமண நாடகத்துல பாருங்க, நம்ம ஊர் பக்கம் பாடுவாங்க. நாரதர் வரும்போது கோமாளி பாட்டு பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? கோமாளி நம்மால ரெப்ரசன்டேஷன். நம்மால கோமாளி பாடுவாரு. வள்ளி திருமண மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா, சாமி அறையா, சாமி அறையா. மண்ட மேல கொண்டு போட்டு அப்பெல்லாம் மண்டையில கொண்டாடிட்டே போட்டு வந்தா அவன் நம்மால் இல்லைன்னு அர்த்தம். அப்பவே இப்பவே என்ன அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த பூச்செல்லாம் பூசிக்கிட்டு அம்மா வந்தாங்கல்ல. அம்மா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி கோட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. இப்படி 8000 சமணர்களை கழுவிலேற்றி கொன்று சைவ மதத்தை பரப்ப சைவ குறவர்கள் வரும்போது யாரோ வித்தியாசமான ஆள் வர்றாங்கன்ட்டு அப்போ நம்ம ஊர் தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க. என்ன வர்றாங்க? ஒழுங்கா சாப்பிடு, இல்லன்னா பூச்சி ஆண்டி வாராம் புடிச்சு கொடுத்துருவேன். இதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கு. எத்தனை ஆண்டு கால வரலாறுகள். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் வரலாறுகளை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமா, வரலாறுகள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம தமிழர்களுக்கு அவ்வளவு ஒரு வரலாறு இருக்கு பின்னாடி. ஆமா, அவ்வளவு பின்னாடி வரலாறு இருக்கு. ஆனா சில நேரத்துல சிலதை விட்டுருவோம். அவ்வளவுதான். ஆமா, இப்ப பாருங்க பொங்கலுக்கு புதுசா பேர் வைக்க 4 பேர் கிளம்பி இருக்கான். பொங்கலுக்கு கொன்னு மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, மற்ற பண்டிகைலாம் இருக்கட்டும். ஆனா பொங்கலுக்கு மட்டும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? தமிழர் பண்டிகை. நீங்க நல்லா கவனிச்சு, வேற எல்லா பண்டிகையும் ஊர் நாடெல்லாம் குப்பையாகும். பொங்கல் மட்டும்தான் ஊரே சுத்தமாகும். அதுதான் பொங்கல். சுத்தமாக இருக்கும். எரிச்சு
கோலம் போட்டு அவ்வளவு. அதுலயும் இப்ப பாருங்க என்ன கோலம் போட்டிருக்காங்க. எது எது? சிந்துவெளி கோலம். சிந்து சமவெளி கோலம் போட்டிருக்காங்க. ஓஹோ. ஆமா. ஏன் என்ன அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களும் கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்கும் இணையுது, ஒத்து போகுது. பாட்டன் முப்பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன் அங்க இருந்திருக்கான். ஓஹோ. அங்க இருந்துக்கு அங்க வந்திருக்கிறோம். அப்படி நம்மளுடைய பாரம்பரியம். ஆமா, நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய பாரம்பரியம் அவ்வளவு பின்னோக்கி உள்ளது. படிச்சு இருந்திருக்கிறான். ஆமா. எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிருந்திருக்கான். ஆமா. அந்த காலத்துல யாரும் படிக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க, ராஜாக்கள் வந்திருக்காங்க. மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா எதிர்த்து போய் வெளில பார்க்க வேண்டியது, உட்கார்ந்து கேட்க சத்தம் கூட கேட்கலையாடா? ஆமா. இப்ப எப்படி எல்லாம் போயிருக்கு, பறி போயிருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. எப்படி பறி போயிருக்கு? இப்ப துக்க வீட்டுக்கு 2 கிளவி போயிருக்கு. இப்ப இருக்க பொம்பளைகளுக்கு இந்த கடைசியில வந்துடுறான் தாலாட்டு. எத்தனையோ பாட்டு இருக்கு, கடைசியில ஒப்பாரி. இந்த ஒப்பாரி இருக்க அதுவும் ஒரு ஆட்டு தான். ஆமா. இப்ப இருக்க பொம்பளை எல்லாம் அழுக மாட்டேங்குது. ஆனா என் வீட்டுக்காரி காலம் துக்கத்துக்கு போனா உனக்கு தான் அழுக தெரியாது, உடனே நான் அழுவ மாமான்னு ஒப்பாரி யூடியூப்ல போடுறா. இப்ப இருக்க எப்படி அழுகுது? ஆமா. ஒரு பொம்பளைக்கு அழுக வரல. யூடியூப்ல ஒப்பாரிய வச்சு போட்டுச்சு. வீட்டுக்காரி மாதிரி மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க, ஆன் பண்ணி உள்ள போட்டுச்சு. சரி. அழுது போய் உட்கார்ந்து இந்த பொம்பளை எல்லாம் திரும்பி அழுகு வந்துருச்சு. அவ்வளவு சோகமா. சரி. பயங்கரமா எல்லாரும் சோகமாயி இறுக்கி கட்டி பிடிச்சிருச்சு. கட்டி பிடிச்சாப்ல யூடியூப்ல பாட்டு மாறிடுச்சு. தச்சா என்ன பாட்டு போடுச்சு? கட்டி பூடிடா கண்டபடி கட்டி பூடிடா. செத்தவன் நினைச்சிருக்கான். அது நடக்காம தானடா நம்ம போய் சேர்ந்துட்டோம். இப்ப பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டை. இழந்திருக்கிறதுக்கு இது ஒரு செய்தி. துக்க வீட்டுக்கு நொய்யல் நம்ம நொய்யல் ஆட்டம் கரையில இருக்கோம். எப்படி இழந்திருக்கோம் பாருங்க. ஆமா. துக்க வீட்டுக்கு 2 கேள்வி இருக்கு. என்ன சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. புருஷனை பறி கொடுத்து தலைமாட்டில பொண்டாட்டி உட்காந்துருக்கு. பந்தல்ல ஒரு பாவக்காய் தொங்கி இருக்கு. சரி, தெரிஞ்ச கதை தான். பந்தல்ல ஒரு பாவக்காய் தொங்கி. இந்த போன ஒரு பொம்பளை என்ன சொல்லுச்சு? ஒப்பாரியா என்ன சொல்லிச்சான்? அடி பந்தலில பாவக்கா கூட போடுறது சொல்லிச்சு. நானும் தாண்டி பார்த்தேன். அதை போகையில பாத்துக்குவோம். இது 2யும் கேட்டுச்சுல புருஷனை பறி விட்டது. ஆமா. அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அது என்ன முடிவு? இந்த குடியார குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா போகுது அப்படின்ட்டு அது அழுகா சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சு? ஆனா அதை விதைக்கு லடி விட்டுருக்கேன். ஆமா. கைய வச்சா வெட்டி போடுவேன். களவாணிச்சிருக்கீங்களா? அழுகிறக்கு வந்தீங்களா? ஆட்டைய போட வந்தீங்களா? இதுவரை இந்த கதையை நீங்க கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இப்ப 4வது ஒரு கிளவி வந்து, அதுதான் முக்கியமான கிளவி. இப்ப அது எந்த இந்தியாவில இருக்கு? அது சாதாரண இந்தியாவில தான் கிடையாது. சுதந்திர இந்தியாவில இல்ல. டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா, ஜிஎஸ்டி இந்தியா. இந்த டிஜிட்டல் இந்தியா இருக்க, ஐயோ பயங்கரங்க. என்ன சொல்ற? டிஜிட்டல் இந்தியா பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1 ஒரு கால் சொல்லிட்டேன். அது யாரு? திருப்பத்தூர்காரே. பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1 ரூபாய்க்கு காசு எவன்ட்டையும் காசு இல்லை, பாக்கெட் காசு. நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கோ தெரியும். அதான் இந்த டிஜிட்டல். ஏடிஎம்ல போய் காசு எடுத்தோம்னா எந்த ஏடிஎம்ல எடுத்தாலும் என்ன சொல்றாங்க? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. அவ்வளவு மரியாதை எல்லா ஏடிஎம் கார்டு. எந்த ஏடிஎம்ல காசு எங்க சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. திருவண்ணாமலையில் 4 ஏடிஎம் கொள்ளை அடிச்சாங்க. ஆமா. அவங்களுக்கு அதான் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுச்சு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. திருட்டு போயிருக்கு அதான் சொல்லுது, நமக்கு அதான் சொல்லுது. அதான் டிஜிட்டல் இந்தியா. ஏடிஎம்ல காசு இருக்கு, காசு இருக்கிற. ஆமா, ஏடிஎம்ல காசு இருக்குன்னா ஏடிஎம்ல காசு எடுப்பான். இல்லாதவன் ஏடிஎம் எடுக்கிறான். அவ்வளவுதான்.
இவ்வளவு வேலைதானே எடுத்து போயிட்டு போய்க்க. இப்ப வந்து நம்ம கதைக்கு வருவோம். இப்ப 4வது ஒரு கிளை உட்கார்ந்து 4வது கிளை என்ன சொல்லுச்சு? அது டிஜிட்டல் இந்தியா அந்த இந்தியா இருக்கா? ஆமா அது சொல்லிச்சு. என்ன சொல்லுச்சு? அட லூசுகளா லூசுகளா என்னக்கா என்னக்கா எந்த காலத்துல இருக்கிய எந்த காலத்துல இருக்கிய ஏண்டியக்கா ஏண்டியக்கா அது விதை இல்லாத பாவக்காடி விதை இல்லாத பாவக்காடி விதை எல்லாம் எங்கக்கா விதை எல்லாம் எங்கக்கா ஊசிய போட்டு கொட்டையை உருவிட்டாங்கடி ஊசிய போட்டு கொட்டையை உருவி என்னக்கா சொல்ற 70 வருஷம் சுதந்திர இந்தியாவுல ஆமா முட்டை இல்லாம கோழி அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா ஐயோ விதை இல்லாம திராட்சை 70 வருஷம் சுதந்திர இந்தியாவுல கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல உங்க ஐயாவுக்கும் இந்த திருட்டு இன்றைக்கு நடப்பதில்லை இல்ல எல்லா காலத்திலும் நம் பண்பாட்டோடு ஒரு திருட்டு நடந்துட்டே இருக்கு பண்பாட்டு அதையும் மீறி தமிழினம் தன் பண்பாட்டை காத்து வருகிறது என்றால் அது இந்த பொங்கல் விழாதான் அதுதான் அதை காத்து வந்துகிட்டே இருக்கு அதன் ஒரு பகுதியாக இந்த விழாவை 2 நாள் மிகச் சிறப்பாக நடத்துகிறீர்கள் இவ்வளவு திருப்பூர் மக்கள் ஆதரவு தருகிறீர்கள் எங்களுக்கும் வாய்ப்பளித்த இந்த விழா குழுவினருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்து இதுவரை எங்கள் நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.